செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பெயரை போற்றுகின்றோம், உயர்த்தகு செயல்கள் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஆராதிக்க, திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து உம்முடைய வியத்தகு செயல்கள் எடுத்துரைக்க மீண்டும் ஒரு விசை உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்ட உம்முடைய சொந்த ஜனமாகிய திரு கூட்டத்தினராகிய உம்மால பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு உமக்காகவே புகழை எடுத்துரைப்பதற்காகவே உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஜனம் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடு உம்மை ஆராதிக்க, ஒரு குடும்பமாய் உம்மை துதிபாடி மகிழ, திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து, வானக தூதர்களோடு இணைந்து, தாய் கன்னிமரியாளோடு இணைந்து, 24 மூப்பர்களோடு இணைந்து, 12 அப்போஸ்தலர்களோடு இணைந்து, கொடான கொடி தூதர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அல்லேலூயா அல்லேலூயா, உமக்கே மாட்சியும் மகத்துவமும் ஆராதனையும் துதியும் கனமும் என்று சொல்லி இடையராது உம்மை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினர், விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து உம்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர், நீர் ஒருவரே எங்கள் மீட்பர், நீர் ஒருவரே எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர், நீர் ஒருவரே எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். அப்பா, ஒரு குடும்பமாய், ஒரு திருச்சபையாய் அப்பா, இந்த இரவு வேளை இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என்று உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக அப்பா, உம்முடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாமல் ஒவ்வொன்றாய் அறிக்கையிட்டு உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். எங்கள் குற்றங்களை மன்னிக்கிற தெய்வம், எங்கள் நோய்களை குணமாக்குகிற தெய்வம், எங்கள் உயிரை படுகுழியில் நின்று மீட்கிற தெய்வம், பேரன்பையும் இரக்கத்தையும் எங்களுக்கு மணிமுடியாய் சூட்டுகிற தெய்வம், எங்கள் வாழ்நாளை ஒவ்வொரு நாளும் நலன்களால் நிறைவுறச் செய்கிற தெய்வம், எங்கள் இளமையை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவுறச் செய்கிற தெய்வம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. நாங்கள் அவற்றை எண்ண செல்லும் பொழுது அவை எண்ணப்பட முடியாதவை. விண்ணிலுள்ள நட்சத்திரங்களை காட்டிலும் அவை மேலானவை, கடற் பரப்பில் இருக்கிற மணல் துகள்களை காட்டிலும் அவை மேலானவை, அவை எண்ணப்பட முடியாதவை. ஒரு குடும்பமாய் அப்பா, எங்கள் வாழ்நாள நலன்களால் நிறைவுறச் செய்கிற முடிய அன்பை நினைத்து, எங்கள் மீது நீர் காட்டுகிற முடிய தயவையும் இரக்கத்தையும் நினைத்து, எங்கள் பாவங்களுக்கு ஏற்ப எங்களை நடத்தாமல், எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப எங்களை தண்டிக்காமல், ஒவ்வொரு நாளும் எங்கள் பாவங்களையும் எங்கள் பலவீனங்களையும் உடைய முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடலில் தூக்கி எறிந்து விட்டு உம்முடைய இரக்கமுள்ள இருதயத்தில் எங்களை சேர்த்து அணைக்கிற உடைய மேலான அன்புக்காக தயவுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஏழைகளை எளியவர்களை தூசிலிருந்து தூக்கி நிறுத்துகிற தெய்வம், உயர்குடி மக்களிடையே அமரச் செய்து அழகு பார்க்கிற தெய்வம் ஐயா நீர். அப்பா, உம்மை போல எங்களை நேசிக்கிற ஒரு கடவுள் ஒருவரும் இல்லை. உம்மை போல நாங்கள் இருப்பது போல எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை அரவணைக்கிற தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை. உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிரக்கம் சொல்லப்பட முடியாது, எல்லையற்றது, அளவிடப்பட முடியாதது, ஆண்டவரை விவரிக்க முடியாதது. அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்முடைய பேரன்பிற்காக, உம்முடைய காருண்யத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் இந்த உலகத்தை எவ்வளவு நேசித்தீர் என்றால், விண்ணகத்தை துறந்து, விண்ணக மகிமையை துறந்து இந்த மண்ணகத்திற்கு வந்தீர். அடிமை கோலத்தை பூண்டீர். இதோ நீர் கடவுளாயிருந்தும் அந்த கடவுளுக்குரிய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் உமையே எளிமையாக்கி, உமையே வெறுமையாக்கி, அடிமையின் வடிவையேற்று சாவை ஏற்கும் அளவுக்கு நீர் கீழ்ப்படிந்து உமையே தாழ்த்தி கொண்டீர். மரணம் மட்டும் உம்மை தாழ்த்தி கொண்டீர். மரணத்தை ருசி பார்ப்பதற்காக உமையே நீர் தாழ்த்தி கொண்டீரப்பா. எங்களுக்காக சிறுமைப்படுத்தப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக காயப்பட்டீர், எங்களுக்காக வதைக்கப்பட்டீர், எங்களுக்காக அடித்து இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் போல நீர் மாறினீர். கத்தாத செம்மறி போல அப்பா, எங்களுக்காக நீர் உமையே விட்டு கொடுத்தீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கல்வாரி அன்பிற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. ஒரு குடும்பமாய், ஒரு திருச்சபையாய், விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து உலகின் 1 கோடி முதல் மறு கோடி வரை உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஆராதனை பலி, துதி பலி, புகழ்ச்சி பலி, நன்றி பலியோடு இணைந்து அப்பா சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக, பவுலடியார் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது உமக்கே எதிரான பாவம் என்று எங்களுக்கு நீர் சுட்டி காட்டுகின்றீர். ஆமாண்டவரே, எங்கள் அனைவருக்கும் அறிவு உண்டு. ஆமாப்பா, அந்த அறிவு இருமாப்படைய செய்யும். ஆனால் அன்புதான்
உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம் என்று சொல்லி சிலை வழிபாட்டை குறித்தும் எங்களுக்கு இருக்கிற அறிவை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அந்த அறிவினால் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அம்மையா, இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கிற அறிவை கொண்டு, எங்களுக்குள் இருக்கிற அப்பா இந்த உலகத்திற்குரிய அறிவை கொண்டு நாங்கள் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புதான் உறவை வளர்க்கும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இந்த அன்பினால் தான் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை பெறுகிறான் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். கடவுள் அன்பு, பிறர் அன்பு என்று சொல்லி உம்முடைய அன்பு கட்டளை நீர் எங்களுக்கு கொடுத்ததன் மூலமாக கிறிஸ்தவ வாழ்க்கை அன்பில் தான் அடங்கும் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா, அந்த அன்பினால எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்ப என்ற நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா, சிலை என்பது ஒன்றுமே இல்லை, கடவுள் ஒருவரின்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று சொல்லி விண்ணிலும் மண்ணிற்கும் ஒரே ஒரு தெய்வம் உண்டு, அது நீர் ஒருவரே. நீர் ஒருவரே எங்கள் தந்தை, உம்மிடமிருந்து அனைத்தும் வருகிறது, உமக்காகவே நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் கடவுளும் இயேசு கிறிஸ்துவாகிய நீர் ஒருவரே. உம் வழியாகவே அனைத்தும் வருகிறது, உம் மூலமாகவே நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி அப்பா, இதோ இன்றைய நாள்ல மீண்டும் ஒரு விஷயம் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். அம்மாப்பாய், இதுவரைக்கும் ஐயா எங்களுடைய அறிவையும் எங்கள் ஆற்றலையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த உலகத்திற்குரிய ஞானத்தையும் கொண்டு அதுதான் எங்களுடைய கடவுளாய் நாங்கள் அநேக நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு சிலைகளாக மாறிவிடுகிறது. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உலகத்திற்குரிய செல்வங்கள், உலகத்திற்குரிய மனிதர்கள், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமாய் வைத்திருக்கிற சில பொருட்கள், சில மனிதர்கள், அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் கொடுத்திருக்கிற சில ஈவுகள் அநேக நேரம் எங்களுக்கு கடவுளாய் மாறி சிலையாய் மாறிவிடுகிறது ஆண்டவரே. ஆனால் இன்றைய நாளில் அன்பாகிய நீதான் எங்கள் கடவுள், நீதான் எங்கள் மீட்பர். அப்பா, உம்முடைய அன்பில் தான் எங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்பதை மீண்டுமாய் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திருந்தப்பா, இதோ அன்பினால் எங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடித்தளம் அன்பு என்பதை நாங்கள் உணர்ந்து பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி இதோ இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் எப்படி தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல, நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தராய் உம்முடைய மனச்சான்றை, உம்முடைய சாயலை கொண்டு நாங்களும் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக நன்றி சொல்லி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் உன்னத கடவுளுடைய பிள்ளைகளாக, உண்மையுள்ள உயிருள்ள கடவுளின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ அன்புதான் முக்கியம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு மன்னிக்கும், அன்பு தாழ்ச்சியோடு இருக்கும், அன்பு எதிலுமே அப்பா புகழ்ச்சி கொள்ளாது, தற்பெருமை கொள்ளாது என்று சொல்லி புனித பவுலடியார் அன்பின் தன்மை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல இந்த அன்பினால் எங்களுடைய வாழ்க்கை அணிசூட்டப்பட, முடிசூட்டப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்ப வாழ்க்கையில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை போராட்டங்களுக்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் அன்பு இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை, கணவன் மனைவிக்கிடையே அன்பு இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உண்மையான அன்பு இல்லை. அன்பு இல்லாமைதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேராக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொருவருடைய இருதயம் உம்முடைய தெய்வீக அன்புனால் நிரப்பப்பட அந்த செபவேளை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ரோமையர் 5:5 நாங்கள் வாசிக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் வழியாக கடவுளுடைய அன்பு எங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை நிமித்தமாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களில் அன்பின் ஆவியை ஊற்றுவீராக. அன்பினால் நீர் எங்களை அனல் மூட்டுவீராக. சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவும், விட்டு கொடுத்து வாழவும், மன்னித்து வாழவும், அன்பின் மிகுதியினால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு வல்லமை தருவீராக.
இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களில் அப்பா வெறுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், தோல்வி அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், எப்பக்கமும் நெருக்கடிகளை, இன்னல்களை, இடையூறுகளை, ஏமாற்றங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் கடன் பாரங்களின் நிமித்தமாக நிந்தைகளையும் அவமானங்களையும் வெட்கங்களையும் தலைகுனிவுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எல்லா பக்கமும் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற மணல் சோர்வோடு தற்கொலை மனப்பான்மையோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜெபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் இன்று எனக்கு பதில் வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா உம்முடைய பதிலை பெற்றுக்கொள்வார்களாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. பரலோகம் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் அப்பா அவனுடைய தெய்வீக அன்புனாலும் பிரசனத்தினாலும் நிரப்பப்பட்டு அப்பா இந்த இரவு நேரத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பூரணமாய் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், படுத்தால் உறக்கம் வராமல் பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் யாவரையும் உடைய தெய்வீக பிரசன்னம் மாற்றுவதாக, தேற்றுவதாக, பலப்படுத்துவதாக, கண்ணீரை துடைத்து களிப்பாய் மாற்றுவதாக, இருளை அகற்றி ஒளியை தருவதாக. அவன் நம்பிக்கை மாற்றி நம்பிக்கை நீர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தருவீராக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் நாங்கள் இடையறாமல் உம்மை புகழ்ந்து உம்மை பாடி உம்மிலே அக்கமகிழ்ந்து அக்களித்து வாழக்கூடிய உடைய பரலோக ஆசீர்வாதத்தால் உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும்படிக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.